செய்திகள். சென்னை வலசரவாக்கம் பகுதியில் இருக்கும் பிரபல ஒன்னப் ஜுவல்லரியில் நகை கொள்ளை. திருடப்பட்ட நகையின் விலை மதிப்பு சுமார் 2.5 கோடி இருக்கும் என போலீஸ் தகவல். கொள்ளையடித்தவர்கள் யார் என கதவு மூடாதடா, விபித்த வரடா. டேய் அது இதுக்கடா அவளை ஏன்டா கூப்பிட்டு வந்த? டேய் வீட்டை விட்டு ஓடிட்டாடா. ஏன்? டேய் அவ வீட்டில் மேரேஜுக்கு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கடா. திடீர்னு கால் பண்ணி வந்து நிற்கிறேன், நான் என்ன பண்ண முடியும்? டேய் நம்ம என்ன பண்ணிருக்கோன்னு தெரியும்ல. டேய் நமக்கு தெரியும்டா, அவளுக்கு தெரியாதுடா. தெரிஞ்சாலும் பிரச்சனை பார்த்துக்கலாம், சமாளிச்சுக்கிறேன் நானு. என்னடா பாத்துக்கலாம்? சொன்னா கேள்ற, நான் பார்த்துக்கிறேன். டேய் கதவு பா விபிதா. டேய் இவதான்டா விபி. ஓ அவனை பத்தி நிறைய சொல்லியிருக்கான். ஆனா உங்களை பத்தி அவன் எதுவுமே சொன்னதே இல்லையே. நான் தான் சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்கேன். ஓ நீ ஒன்றும் பயப்படாதம்மா, இங்க சேஃப் தான். அது இல்ல, எனக்கு எங்க அண்ணனை நினைச்சதா கொஞ்சம் பயமா இருக்கு. புரியுது, வீட்டு விட்டு வந்தாலே ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும், பார்த்துக்கலாம். அது இல்ல, எங்க அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஏய் எனக்கு உங்க அண்ணன் இருக்கிறது எனக்கு தெரியாது. அதான் சொல்ல வரேன். எங்க அண்ணன் ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட். இப்ப கூட ஒரு கிரைம் பிரான்ச்சுக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. நீ சொல்லுமா. ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்ல, அவன் எல்லா கேஸையுமே தடையமே இல்லாம கண்டுபிடிச்சு அந்த தடயத்தையே அழிச்சிருவான். அது மட்டும் இல்ல, மோப்ப நாய்க்கும் எங்க அண்ணனுக்கும் போட்டி வச்சா அந்த மோப்ப நாயே தோத்துரும். இந்த உலகத்துல நான் எங்க இருந்தாலும் 5 நிமிஷத்துல என்ன கண்டுபிடிச்சிருவான். ஆனா நீங்க வந்து 10 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, உங்க அண்ணன் இன்னும் கண்டுபிடிக்கல. ஏன் சொல்லு? இல்ல ஏன்? ஏன்னா நீ இங்க இருக்க. இப்படிதான் இவன் இந்த மாதிரி பேசி பேசியே என் ஃபேமிலியை விட இவன் தான் முக்கியம்னு நான் வந்து. அவங்க அண்ணன் கிரைம் பிரான்ச்ல ஒர்க் பண்ண நேண்டா சொல்ல. அவங்க அண்ணன் இருக்கிறது எனக்கு என்னடா தெரியாது. இங்க இவ்ளோ நகை இருக்கு? போய் சமாளி போ. இது எல்லாமே உனக்காக தான். நிஜமாவா? ஆமா, எனக்கு உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சனோ அணிலிருந்து ஒவ்வொரு நகையா பார்த்து பார்த்து வாங்கி வச்சிருக்கேன். இதெல்லாம் உனக்கு தான். ஒரு நாள் நீங்க வரும்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு நீ ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டு கூடாதுல, அதனால தான் ஒட்டியான முதல் கொண்டு வாங்கி வச்சுட்டேன். ஆமா, இதெல்லாம் வாங்க ஏது காசு? சரி விடு, நீ எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கன்னு இதெல்லாம் பார்த்தாலே தெரியுது. ஆமா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். ஆ? கஷ்டப்பட்டேன், மூட்டெல்லாம் தூக்கி. மூட்டை தூக்கியா? ஆமா, மூட்டை தூக்குனதால தானே கூலி கொடுப்பாங்க. அந்த காசுல வச்சு தானே இதெல்லாம் வாங்குது. இந்த காலத்துலயே மூட்டைலாம் தூக்குறியாடா? 5 வருஷமா மூட்டை தூக்கிட்டா இருந்தேன். சூப்பர்ரா. சரி, நான் இத ட்ரை பண்ணி பார்க்கறேன். இதெல்லாம் உனக்கு தான். இது பாய்னா. டேய் என்னடா எது சொன்னாலும் போதா? டேய் நான் சொல்லலடா, அவ சரியான தற்குறி. அவ சொல்ல நம்பிடுவா, நான் பாத்துக்கிறேன் அவளை. அதுக்கு நீ அவனை இவ்வளோ நகை வாங்கி வைப்பானாடா? ஏய் நான் சமாளிச்சுக்கிறேன்டா, விடு. சரி ஓகே, எனக்கு அது பிரச்சனை இல்லை. அவங்க அண்ணன் மோப்பனை விட இவன் தான் அது இதுன்னு எதோ சொல்றாடா. உனக்கு புரியலையா? அவங்க அண்ணன் தடையுமே இல்லாம அவனை கண்டுபிடிச்சி தடைப்பானான். அதுலயே தெரியுதா இல்லையா இவங்க அண்ணன் இவனோட பயங்கர தற்கொலையா இருப்பானு. நான் பாத்துக்கிறேன்டா. ஆனா நீ போய் யாருன்னு பாரு, நான் போய் அவளை சமாளிக்கிறேன். யார் சார் வேணும்? சார் உங்களை தான் கேட்குறேன், யார் வேணும்? உள்ள பொண்ணு யாராவது இருக்காங்களா? அப்படிலாம் யாரும் இல்லை சார், நான் மட்டும்தான் இருக்கேன். ஓ, பொண்ணுங்க யூஸ் பண்ற பொருள் ஏதாவது உள்ள இருக்கா? சார் பொண்ணே இல்லைங்க, அப்போ அவங்க யூஸ் பண்ணுற பொருள் மட்டும் எப்படி சார் இருக்கும்? அதெல்லாம் யாரும் இல்லை சார். இல்லைன்னு சொல்றீங்க, பட் பொண்ணுங்க யூஸ் பண்ற செப்பல் இருக்கே. அது நீங்க இதான் யூஸ் பண்றீங்களா? நான் ஏதாவது எடுத்துட்டு வந்து போட்டிருக்கேன் சார். 2 செப்பலையுமா?
சார் அதெல்லாம் எனக்கு தெரியல சார். அப்படிலாம் யாரும் இல்லை சார். உங்களுக்கு என்ன சார் வேணும்? முதல்ல நீங்கள் யார் சார்? மோப்ப நாய். இது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இதுவும் பாரு, இதுவும் சூப்பரா வச்சு இருக்கு. காட்டு. நல்லா இருக்குல்ல நகை? ஆ, டேய் ஆ, ஆ, ஆ. நீங்கள் நகை போட்டு பார்த்துட்டீங்க, கீழே அவங்க அண்ணன் வந்துட்டான்டா. போச்சு போச்சு, நான் அப்பவே சொன்னேன்ல எங்க அண்ணன் 5 நிமிஷத்துல கண்டுபிடிச்சிருவான்னு. வந்துட்டான். டேய், ஐயோ, கீழே வந்திருக்குது அவங்க அண்ணன் தான். உனக்கு எப்பறம் தெரியும்? அவன் தான்டா சொன்னா மோப்பனாய் வந்திருக்கன்ட்டு. இவன் தானே சொன்னா மோப்பனாய் கூட கம்பேர் பண்ண மோப்பனாய் தான் ஜெயிக்குன்ட்டு. அப்போ வந்தவன் மோப்பனாய்னு சொன்னா அவன் தானே அந்த மோப்பனாயா இருக்கணும். ஆமா ஆமா, எங்க அண்ணன் தான், எங்க அண்ணன் தான். டேய் இப்போ என்னடா பண்றது? இப்போ என்ன பண்றதா? இவளை அனுப்பலின்னா நகை சரி காப்பாற்றணும்ல, இவளை அனுப்பிச்சிடலாம். எதுக்கு? நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன். நான் எதுக்கு போகணும்? ஆமா, நீங்க எதுக்கு நகையை காப்பாத்தணும்? நகை ராஜு கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி சம்பாதிச்சான்ல, அது உனக்கு கொடுக்க வேண்டிய நகை. இப்போ நீ இல்லைனா அண்ணன் நகை எங்க இருக்குன்னு நகை எடுத்துட்டு சமாளியாண்டா. அது ஒன்றும் இல்லை விபிதா, இந்த நகைலாம் உனக்கு கொடுக்கறதுக்கான வச்சிருந்தேனா, ஒருவேளை அவன் உள்ள வந்து பார்த்துட்டு நீ இல்லைன்னு சொல்லிட்டு உனக்கு கொடுக்க வேண்டிய நகை அவன் எடுத்துட்டு போயிட்டானா நகைலாம் போயிடும். அதுக்கு நீ போறது பெட். ஆஹா, அதுக்கு என்ன பண்ணலாம்னா இருக்கிற நகை எல்லாத்தையுமே எங்க அண்ணன் கிட்டே கொடுத்துடலாம். அது வேணாம் நமக்கு. ஏன்னா அடுத்த 5 வருஷத்துல நம்ம சேர்ந்து அதை சம்பாரிச்சிடலாம். ஆனா அடுத்த 5 ஜென்மம் ஆனாலும் உனக்கு என்ன மாதிரி ஒரு லவர் கிடைக்குமா? இல்ல எனக்கு தான் இவனை மாதிரி ஒரு லவர் கிடைக்குமா? போச்சு போச்சு, அவன் இனி போல. டேய் சேவ் பண்றா. பண்றேன்டா. இல்ல இல்ல இல்ல, நீ சேவ் பண்ணாத. உனக்கு தாடி இருந்தாதான் அழகா. சார் இப்போ உங்களுக்கு என்ன சார் வேணும்? இல்ல உள்ள பொண்ணு ஏதாவது இருக்கா? சார் எத்தனை நேரம் சார் சொல்வேன்? அப்பெல்லாம் யாரும் இங்க இல்ல சார். ஏன் சார் இப்படி திரும்ப வந்துட்டே இருக்கீங்க? ரிலாக்ஸ். ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? பின் என்ன சார், எத்தனை நேரம் சார் சொல்றது? திரும்ப வந்துட்டே இருக்கீங்க. இல்ல ஒரு பொண்ணை காணோம், அதான் நான் தேடி வந்தேன். சார் அதுக்கு நீங்க தான் வரீங்களா? நான் இடத்துல போய் தேடி பாருங்க சார். நீங்களா யாரும் இல்ல சார். கூல் கூல். இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? ரிலாக்ஸ். சாரி. எப்படியும் அண்ணா எங்க அண்ணாவை சமாளிச்சிருவாங்க. இத ரிசப்ஷனுக்கு போடலாமா? எனக்கு தெரிஞ்சு இவங்க இருக்கிறத அவங்க அண்ணன் கன்ஃபார்ம் பண்ணிட்டான்டா. வீட்டை சுத்தி சுத்தி வந்து பொண்ணுக்கான்னு கேட்டே இருக்கான்டா. இங்க பாரு, ரெண்டுல ஏதோ ஒன்று காப்பாத்தி ஆகணும். அமுச்சு விட்டுரு, வேற வழி இல்ல. நீங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் காப்பாத்தணும்னா என்ன தானே காப்பாத்தணும்? ஏய் உன்னை காப்பாத்தி நாங்க என்ன? ஏய் நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுடா, அது மூட்டை தூக்கி சம்பாதிச்சிருக்க. அதை இழக்க சொல்றியா? அது உனக்காக பார்த்து பார்த்து ஒவ்வொரு நாளும் சேர்த்து வச்சிருக்காமா. அதெல்லாம் இழந்துட்டானா அவன் மனசு பொக்குன்னு போயிடாதா? அவன் மனசு பொக்குன்னு போயிடாதா? சோ அவனை புரிஞ்சுக்கமா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்க என்னதான் சொன்னாலும் சரி, இந்த ஜென்மத்துல நான் ராஜை விட்டு போகவே மாட்டேன். ஐயோ அவனுக்காக சீதா கூட இப்படி புலம்புனது இல்லையே. போச்சு போச்சு போச்சு, அவன் போல. அண்ணா, என் பேரு சீதா இல்ல விபிதா. பொண்ணு உள்ள இருக்குதானே? சார் உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா சார்? இங்க பொண்ணெல்லாம் இல்ல சார். உங்களுக்கு சந்தேகம் வந்து உள்ள வந்து பாத்துக்கங்க சார். ஓகே. சார் இப்போ நீங்க போலினா போலீஸ் கால் பண்ணுவோம் சார். போலீஸ்க்கா? ஆமா சார். கால் பண்ணுங்க, நான் இங்கே வெயிட் பண்றேன். சார் போலீஸ்லாம் கூப்பிட்டா பெரிய பிரச்சனையா சார்? உங்க லைஃபும் போயிடும், என் லைஃபும் போயிடும் சார். சார் செப்பெல்லாம் எனக்கு கிடையாது சார். எங்க அம்மா எங்க தங்கச்சி வரும்போது விட்டுட்டு போயிருப்பாங்க சார். நான் ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்டு அதை கொடுத்ததான் சார். தயவு செஞ்சு நீங்க போங்க சார். பொண்ணு இருக்கான்னு ஒரு கேள்வி தான் கேட்டேன், ஆனா இத்தனை பதில் கிடைக்குது. அப்ப பொண்ணு இல்லதான் போல. கன்ஃபார்ம் இல்லதான் போல. ஆமா சார், பொண்ணு இல்ல. ஓகே. இந்த டைமண்ட் எனக்கு நல்லாவே சூட் ஆகும். பரவாயில்ல, எனக்கு போட்டு தெரியும். எனக்கு தெரிஞ்சு அமுச்சுட்டலாம்டா. அது என்ன பெரிய பிரச்சனை வேண்டாம். புரிஞ்சுக்கடா, உனக்குமா புரியல? ஏய் இதோ விபிதா, இப்போ உன்னை அனுப்புறதா இருந்தா பர்மனெண்ட் அனுப்ப போறது கிடையாது. ஓகேவா?
உங்க அண்ணன் இதுக்கே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறது கிடையாது. என்னடா முகத்து நாள் இந்த மாசம் முடிஞ்சு போச்சுலடா. முகத்தானல இப்ப இல்லடா, முகத்தானல இப்பதான் முடிஞ்சுச்சு. எனக்கு தெரிஞ்சு 17 நாள் இருக்கு. 17 நாள்? 17 நாள் பாத்தியா? வெறும் 17 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள உன்னை எப்படி நான் கூட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். முடியாது. இவனை விட்டு என்னால ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க முடியாது. அப்புறம் எப்படி 17 நாள் நான் பிரிஞ்சிருப்பேன்? டேய் ராஜ், உனக்காக தான் நான் பாக்குறேன். என்னடா ஆச்சு? இல்ல என்ன காலிங் பெல் அடிச்சிருக்கணுமே. எனக்கு தெரிஞ்சு காலிங் பெல் அடிக்காம வெளியே வெயிட் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த பக்கம் தோணிட்டே இருக்கு. இது பார்த்துட்டு வந்தவன். அண்ணா ஒரு நிமிஷம், அவன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. ஏன்? ஏன்னா அவன் தடயத்தெல்லாம் அழிப்பான்னு சொன்னேன்ல, அது ஒரு நிமிஷம். அண்ணா அது எதுக்கு? இந்த நகையெல்லாம் ராஜ் உனக்காக தான் கொடுக்க வச்சிருக்கான்ட்டு உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்ப நீ இங்க தான் கண்டுபிடிச்சுவான்ல. அதான் ஒளிச்சு வைக்க போறேன். ஆமால, அதே இது முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. சமாளிடா. அது ஒண்ணும் இல்ல, நகைதான் இப்ப போகுது, நீ போல. டேய் நீங்க நகை போட்டு என்னடா வந்துட்டீங்க? நகையெல்லாம் கீழே தானே இருக்கு, அதான் கீழேயே போயிடலான்னு சமாளிச்சிட்டேன். முன்னாடியே பண்ணிருக்கலாமோ? வாங்க வாங்க வாங்க. ராஜ், நான் வந்துட்டு உன் கூட இல்லனா நீ சாப்பிட. வாயை மூடுறீங்களா? இதுக்கு பிரச்சனை பத்தாதுன்ட்டு. சார் நீங்க எப்படி உள்ள? பொண்ணு இருக்கு. அது வெளியே செப்பல் சொன்னல, அது மேல பொண்ணு இருக்கு சார். கூப்பிட்டு போங்க. ஏன்னா இப்பதான் எனக்கு தங்கச்சி பசங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டோம். என்னடா? நான் ஒரு பொண்ணை தேடி வந்தேன். இங்க வந்து பார்த்தா பொண்ணு இருக்கு. பொண்ணு இருக்கு தானே சார்? கூப்பிட்டு போங்க. ஐ, பொண்ணு இருக்கு. இதுக்கு தான் காலைல வீட்டை விட்டு சீக்கிரமா கிளம்பி வந்தியா? பின்ன 2.5 கோடி ரூபாய் நகை அடிச்சிருக்காங்க. அது தெரிஞ்சுமே வீட்லயே இருக்க சொல்ற. விட்டா இன்னைக்கே கிளம்பி இருப்பாங்க. அதான் காலையிலே கிளம்பி வந்துட்டேன். இது வீட்லயே சொல்ல வேண்டியதானே? எல்லாம் போன்ல தான் சொல்லுவியா? இப்போ என்ன ஆச்சு? என்னவா? எனக்கு எவ்வளோ பயமா இருந்துச்சு தெரியுமா? அதுவும் அந்த கண்ணாடி போட்டவன் எப்படா வந்து வெப்பான் இருந்தது. பாடி நடுக்கத்தெல்லாம் கோட் போட்டு மேட்ச் பண்ணிக்கிட்டேன். ஓ விட்ரா, அதான் கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைச்சிருச்சுல. 2.5 கோடி தானே? 2.5 கோடிக்கு 1 ரூபாய் கூட கம்மி ஆகாது. அது மட்டும் இல்ல, அவனுங்க என்னமோ சொன்னானுங்க. நான் எது சொன்னாலும் நம்பிடுவேனாமா. தற்குறிங்க. போதும், டைம் ஆச்சு, கிளம்பலாமா? நம்ம பிளான் போட்டபடி நைட்டே யூஎஸ் போயிடலாம். ரெண்டரை கோடி ரூபா நகடா. 2 வருஷமா பிளான் பண்ண. இப்படி 2 மணி நேரத்துல மொத்தத்தை தூக்கிட்டு போயிட்டானடா. சரி விட்றா, நம்ம மேல கேஸ் போடாம போனா அதை நினைச்சு சந்தோஷப்படு. நகை போச்சேடா. நகை போச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதடா. சேஃப்டிக்கு நான் ஒரு நகை மட்டும் எடுத்து வச்சிருந்தேன், அது என் கையில இருக்கு. எங்க? சூப்பர்டா. இதாண்டா அது. டேய் இது வெள்ளிடா. 500 தாண்ட போகும். நம்ம திருட்டு வந்தப்ப கேபுக்கு 1500 ரூபாடா. சரி எடுத்து வை. 500 வந்துச்சு. எங்க போட்டேன்? அதுக்குள்ள தொலைச்சிட்டனா? ஏய் இது என்ன ரிமோட்டு? மீண்டும் ஒரு முக்கிய செய்திகள். ஒன்னப் ஜுவல்லரியில் திருடப்பட்ட அனைத்து நகைகளும் போலியானவை என்று சற்று முன் தகவல் கிடைத்திருக்கிறது.
வருஷமா போலி நகைக்காக 500 ரூபாய் இல்லையா?